நித்ரா பயனாளர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று 2025 வருடம் ஜனவரி மாதம் 11ஆம் தேதி, குரோதி வருடம் மார்கழி மாதம் 27ஆம் நாள் சனிக்கிழமை. இன்றைக்கு என்ன விசேஷம்? சனி மகா பிரதோஷம். யாரை வழிபடலாம்? சிவபெருமானை வழிபட கவலைகள் குறையும். இன்றைய நாள் எப்படி இருக்கும் பார்க்கலாம் வாங்க. மேசராசி அன்பர்களே, வெளியூர் வர்த்தக பணிகளில் கவனம் வேண்டும். பெற்றோர் வழியில் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். தனம் தொடர்பான நெருக்கடிகள் குறையும். புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும். ரிஷபராசி அன்பர்களே, உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். உத்தியோக பணிகளில் திடீர் மாற்றங்கள் உண்டாகும். வியாபாரத்தில் வெளியூர் தொடர்பான பயணங்கள் கைகூடும். புதுவிதமான சிந்தனைகள் மனதில் ஏற்படும். மிதுன ராசி அன்பர்களே, மற்றவர்களின் குறைகளை மாறுபட்ட முறையில் சுட்டிக்காட்டுவது நல்லது. சக ஊழியர்களிடம் சூழ்நிலைக்கு ஏற்ப விட்டு கொடுத்து செல்லவும். ஆடம்பரமான செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது. எதிர்பார்த்த தனவரவுகள் கால தாமதமாகி கிடைக்கும். கடகராசி அன்பர்களே, மனதில் எண்ணிய நீண்ட நாள் ஆசைகள் சில நிறைவேறும். பெற்றோர்களின் ஒத்துழைப்புகள் மேம்படும். வெளி வட்டாரத்தில் புதிய அனுபவம் கிடைக்கும். கடன் தொடர்பான பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும். சிம்ம ராசி அன்பர்களே, உறவினர்கள் வழியில் ஆதரவு கிடைக்கும். வியாபார பணிகளில் ஒத்துழைப்புகள் மேம்படும். வீடு மாற்றம் சார்ந்த சிந்தனைகள் மனதில் மேம்படும். சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பம் விலகும். கன்னி ராசி அன்பர்களே, உறவினர்கள் பற்றிய புரிதல்கள் உண்டாகும். திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, உடன் பிறந்தவர்கள் வழியில் அனுசரித்து செல்லவும். கல்வி சார்ந்த பணிகளில் இழுபறியான சூழல் ஏற்படும். மறதி தொடர்பான பிரச்சனைகள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும். உங்கள் மீது சிறு சிறு வதந்திகள் அவ்வப்போது ஏற்பட்டு மறையும். விருச்சிக ராசி அன்பர்களே, கடினமான செயல்களையும் சாதாரணமாக செய்து முடிப்பீர்கள். சகோதரர்கள் வகையில் உதவிகள் கிடைக்கும். வியாபாரத்தில் கூட்டாளிகளின் ஒத்துழைப்புகள் ஏற்படும். போட்டிகளில் பங்கு பெற்று பாராட்டுகளை பெறுவீர்கள். தனுசு ராசி அன்பர்களே, காப்பீடு தொடர்பான விஷயங்களில் சிந்தித்து முடிவெடுக்கவும். முக்கியமான முடிவுகளில் விவேகத்துடன் செயல்படவும். சுபகாரிய எண்ணங்கள் கைகூடும். சக ஊழியர்கள் ஆதரவாக இருப்பார்கள். மகர ராசி அன்பர்களே, உயர்கல்வி தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். உறவினர்கள் வழியில் அனுசரித்து செல்லவும். நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறும். பூர்வீக சொத்துக்களால் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். கும்பராசி அன்பர்களே, வியாபார பணிகளில் லாபகரமான சூழ்நிலை காணப்படும். தாயாருடன் அனுசரித்து செல்லவும். புதிய வேலை நிமித்தமான முயற்சிகள் ஈடேறும். வங்கி பணிகளில் இருந்து வந்த இழுபறிகள் குறையும். மீனராசி அன்பர்களே, உறவினர்கள் பற்றிய புரிதல்கள் உண்டாகும். பேச்சுக்களில் அனுபவம் வெளிப்படும். கலைத்துறைகளில் முன்னேற்றம் ஏற்படும். தோற்ற பொழிவில் மாற்றம் ஏற்படும்.